ஹை காய்ஸ், இன்னைக்கு நம்ம தி கிரேட் எஸ்கேப் அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இது வெறும் கதையில ஒரு உண்மை சம்பவம். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன, பொதுவா ஜெயில கைதிங்க இருந்தாங்க, எல்லாமே தப்பிக்க முயற்சி பண்ணுவாங்க. ஒன்னோ ரெண்டு பேரு கடைசியில உங்க போலீஸ்கிட்ட மாட்டிப்பாங்க. ஆனா இங்க இருக்கிற ஜெயில ஒட்டுமொத்த கைதிகளும் ஒன்னா பிளான் பண்ணி ஒரே டைம்ல எஸ்கேப் ஆகுறாங்க. கடைசியில போலீஸ்கிட்ட மாட்டினாங்களா இல்ல உயிரோட தப்பிச்சாங்களா அப்படின்றதான் இந்த படத்தோட முழு கதையை. படம் ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப சுவாரஸ்யமா எடுத்துட்டு போயிருப்பாங்க. மூவி லவர்ஸா இருந்தீங்கன்னா இந்த படத்தை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பா பாருங்க. டக்கம் கதைக்குள்ள போலாம் வாங்க. நீங்க பார்த்தது வாய்ஸ் மூஷா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஜெர்மனிய காமிக்கிறாங்க. பிரிட்டிஷோட ஆர்மி, ஆஸ்திரேலியன், அமெரிக்கா இவங்க நாட்டை சேர்ந்த எல்லா ஆபீசரையும் ஜெர்மனிக்காக பிடிச்சு வச்சிருப்பாங்க. இந்த ட்ரக் ஃபுல்லாமே கைதிகள் இருப்பாங்க, அவங்க எல்லாம் இறக்கி விடுவாங்க. இவங்க வெறும் திருட்டு வேலை பண்ண கைதிகளை எல்லாமே ஹையர் ஆபீசர் அவங்க தான் இவங்க பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. இந்த ஜெயிலை பொறுத்தவரைக்கும் யாராலையுமே தப்பிக்க முடியாது. எவ்வளவு பெரிய தில்லாலங்கடையா இருந்தா கூட அவங்களால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிதான் அந்த ஆபீசருங்க எல்லாரையும் இவங்க கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வந்தோடனே அங்க ஒரு பிரிட்டிஷ் கேப்டன் ஒருத்தர் இருப்பாரு. அவர் அங்க இருக்கிற ஜெர்மனி கேப்டனை சந்திக்க போவாரு. அவரையும் பிரிட்டிஷ்காரங்க பிடிச்சு வச்சிருப்பாங்க. அவர் கீழே தான் இந்த கைதிகள் எல்லாருமே இருப்பாங்க. இப்போ ஜெர்மனி நாட்டை சேர்ந்த கேப்டன் ஒருத்தர் சந்திக்க போறாரு. அதுக்கு முன்னாடி அங்க ஒரு ஆபீசர் இருப்பாரு. அவர் என்ன சொல்வாருன்னா, நீங்க ஒரு சீனியர் ஆபீசர், பட் இருந்தாலும் நாங்க உங்களை கைது பண்ணனால நீங்களும் கைதிகளோட தான் இருக்கணும், இதுதான் எங்களோட ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் ஆபீசர் கூட பேச கூட்டிட்டு போறாங்க. அவரு பிடிச்சிட்டு அந்த கைதிகளோட டீட்டெயிலா, அந்த நிறைய கைதிகள் எக்கச்சக்க முறை தப்பிக்க முயற்சி பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்க பிடிபட்டிருப்பாங்க. உங்க தலைமையில தான் இந்த கைதிகள்லாம் இருந்தாங்க. ஆனா நிறைய பேர் தப்பிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. நீங்க இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும் போது, இங்க பாருங்க, நாங்க முடிஞ்ச அளவுக்கு எஸ்கேப் ஆகாத அளவுக்கு அவங்க சேஃபா பார்த்துட்டு இருக்கோம். அவங்க தப்பிக்க முயற்சி பண்றாங்க. அந்த ஆபீசர், அப்படியா, உங்ககிட்ட அவங்க தப்பிக்க முயற்சி பண்ணாங்க, ஆனா இங்க என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நான் இங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசர், நான் என்ன சொல்றேனோ அதுதான் அவங்க பண்ணணும். இங்க இருக்கிற கைதிகளுக்கு புக் படிக்கவும் கார்டனிங் ஒர்க் பண்ணவும் நாங்க ட்ரெயின் கொடுப்போம். அதெல்லாம் அவங்க பண்ணிட்டு நாங்க சொல்ற பேச்சை கேட்டுதான் இருக்கணும். இவ்வளவு நாளா நீங்க பார்த்துருந்தீங்க கைதிகள் எல்லாம் தப்பிச்சு போனாங்க. ஆனா இப்போ நீங்க பொறுமையா உட்காந்து ரிலாக்ஸா பாருங்க. அவங்க எல்லாரையும் நான் இந்த இடத்த விட்டு தப்பிக்காத அளவுக்கு பத்திரமா பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீட்டுக்கு போக சொல்லிடுவாங்க. இப்ப அங்க இருந்த கைதிகள் எல்லாம் இறங்கி அங்க இருக்கிற எல்லாத்தையும் சுத்தி பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு பக்கம் நின்று எப்படா எஸ்கேப் ஆகலான்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தன் அங்க இருந்து கம்பி கிட்ட வரலான்னு பார்க்கும்போது அங்க ரெண்டு பேர் நின்றுட்டு இருப்பாங்க. ஒரு முறம் இருப்பாங்க. சரிப்பா, நான் ஒன்னும் தொடல, ஓரமா போய் நிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க ஓரமா நின்று அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. சில பேர் வேற எங்கேயாவது தப்பிக்க முடியுமான்னு சொல்லி அங்க இருக்கிற வீடுக்கு அடியில எல்லாம் ஓட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு ஒருத்தங்க எப்படி தப்பிக்கலான்னு பிளானிங்ல இருப்பாங்க. அதுவும் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ப்ரொஃபஷனலான ஆபீசர். சோ ரொம்ப கிளியரா எல்லா விஷயத்தையும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க ஒருத்தர் நின்றுட்டு இருப்பாரு. இவரை நான் ஹீரோன்னு சொல்றேன், ஏன்னா இந்த படத்துல எல்லாத்துலயும் எனக்கு இவரை தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஸ்மார்ட்டா யோசிப்பாரு. சோ ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அங்க நின்று எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாரு. அதே நேரத்துல அங்க ஒரு 2 டீம் இருப்பாங்க. இவரோட பேரு டேனியல், அவங்க கூட இருக்கிற அவரோட அசிஸ்டன்ட் தான். சோ இவர் வந்து ஒரு ஃப்ளையிங் ஆபீசர். அவரும் இங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது ஒரு பக்கம் வேற ஒரு கும்பல் வருவாங்க. மலையில வசிக்கிற மக்கள் இவங்க மரத்தை அதிகமா வெட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை எல்லாம் பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. அவங்க பேசுற மூலியம் அவங்களோட ஆடைகளும் வித்தியாசமா இருக்கும். அவங்க எல்லாத்தையும் இவங்க கூட சேர்க்காம தனி அறையில லாக் பண்ண பார்ப்பாங்க. இதை பார்த்த டேனியலும் இன்னும் 2 பேரும் இவங்க கூட நம்ம சேர்ந்துலாம் சொல்லி அவங்கள மாரி ஆடையெல்லாம் போட்டுட்டு அந்த ரூமுக்கு போகக்கூடிய வழியில நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஆனா அங்க இருக்கிற ஆபீசரை கண்டுபிடிச்சிருப்பாங்க. என்கிட்ட எல்லாம் இந்த வேலையை காமிக்காத, ஒழுங்கா ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருவாங்க. இவங்க ரொம்ப உஷாரா இருக்கானுங்களேன்னு சொல்லி அவங்க எல்லாம் ஒரு பக்கம் நின்று பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்போ டேனியல் என்ன பண்ணுவானா, இங்க பாரு, அங்க 2 டீம் இருக்கானுங்க, அவங்க கிட்ட போய் நான் சொல்றது சொல்லு அப்படின்னும் போது அவன் போய் அவங்க காதை ஒண்ணு சொல்லும் போது, ஓகே, அடிக்கணுமா இல்ல தள்ளி விடணுமா பாத்துக்கலாம் பார் அப்படின்ட்டு 2 சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இதனால அங்க கும்பல் சேர்ந்துரும். போலீஸ் ஆபீசர்லாம் வந்து அவங்க தடுக்க பார்ப்பாங்க. இந்த கேப்ல டேனியல் கூட இருக்கிறவன் என்ன பண்ணுவானா, அங்க அந்த ட்ரக்குக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பா. அங்க ஃபுல்லா மரங்களோட இலைகள்லாம் இருக்கும். இப்போ ட்ரக் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவனும் அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு போறாங்க. ஆனா அங்க அந்த ஆபீசர் வந்து அந்த ட்ரக்குக்குள்ள இருக்கிற எல்லா இலைகளையும் அந்தந்த கம்பி வச்சு குத்திக்கிட்டே இருக்காரு. அந்த ட்ரக்குக்குள்ள ஐவல்னு சொல்லி ஒரு குள்ளமான ஒருத்தர் இருப்பாரு. அவரு சரி ஒண்ணும் பண்ணாத, நான் வந்து இறங்கி போயிறேன், நீ இறங்கிட்டு ஒரு விசில் அடிப்பாரு. பார்த்தா பின்னாடி இருக்கிற எல்லா ட்ரக்களும் ஒருத்தங்களா ஒழிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இது உங்களோட ஃபர்ஸ்ட் டேனால உங்களை சும்மா விடுறேன், அடுத்த வாட்டி இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹெவியான பனிஷ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்ட்டு அவங்க கூட நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் இந்த கம்பி வழியை தப்பிக்க முடியுமா, ஏதாவது பண்ணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்க 2 பில்டிங் மேல 2 பேர் நின்று இவங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. எனக்கு இன்னும் இவங்களுக்கு கண்ணு தெரியாத மாதிரியே டவுட்டா இருக்கு. சரி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ஒரு பால் எடுத்து அந்த கம்பி கிட்ட போட்டுருவாரு. கம்பி கிட்ட பால் எடுக்கலான்னு போனா அவங்க உடனே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதனால ஹீரோ பயந்துருவாரு. இருங்க, நான் வேற பால் எடுக்கதான்ப்பா வந்தேன், அதுக்குள்ளே என்ன கொலை பண்ணி பாக்குறீங்களான்னு போது அங்க ஒரு ஆபீசர் வந்துருவார். என்ன இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த கம்பியை விட்டு அந்த சைடு போனாலே உன் உயிருக்கு ஆபத்து, உன்னை நாங்க ஷூட் பண்ணிடுவோம், ரூல்ஸ் மீறி நீ பண்ணக்கூடாதுன்னும் போது, நீங்க முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா நான் இங்க வந்திருக்கே மாட்டேன் போது அங்க ஜெனரல் வந்துருவாரு. என்ன இங்க பண்ணிட்டு இருக்க, அவரை பார்த்து பயமே இல்லாம ஹீரோ, ஒன்னும் இல்ல, இங்க இருக்கிற கம்பி எல்லாம் கட் பண்ணி வெளியே தப்பிக்கலான்னு ட்ரை பண்ணேன், ஆனா அதுக்குள்ள வாங்க பிடிச்சிட்டாங்கன்னும் போது எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும், நீ ஒரு ஃபிளையர் ஆபீசர் தானே, எத்தனை வாட்டி தப்பிச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன்னோட வேலையெல்லாம் இங்க
காமிக்காத, நீ இந்த தப்பு பண்ணாலும் உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. இருட்டு அறையில நான் 10 நாள் நீ இருக்கணும்னும் போது, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய ஆபீசர்ன்னு சொல்லி அவரோட பேட்ச காமிக்கும் போது, ஓ அப்படியா 20 நாள் இவனை அந்த ரூம்ல லாக் பண்ணுங்கடா அப்படின்னும் போது, சரி ஓகே அப்படின்ட்டு அவரு போவாரு. அங்க இருக்க குலமானவரும் அங்க இருக்கிற ஆபீசரை பார்த்து கிண்டல் பண்ணிட்டே இருப்பான். இவன் ரொம்ப பேசுறான், இவனே அந்த ரூமுக்கு பக்கத்துலயே போட்டுருங்க அப்படின்னும் போது, ஓகே ஜாலியா 2 பேரும் போயிட்டு இருப்பாங்க. போயிட்டே இருப்போம், ஐயோ தம்பி சாமியை விட்ட பாரு அப்படின்னு சொல்லி அவன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கும் போது, ஈர மட்டும் அவங்க ரூம்குள்ளே யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. என்ன பண்ணலாங்க தப்பிக்க முடியாம பாத்துட்டே இருக்கும் போது, பக்கத்து அறையில வந்து ஐயன் சொல்லிட்டு இருப்பாரு. அவரும் ஒரு ஐடியா கொடுப்பாரு. சொன்னே ஓகே நம்ம இந்த பிளான் படி நம்ம தப்பிச்சோம்னு வச்சுக்கோயேன், யாருக்கும் தெரியாது அப்படின்னு இவங்க 2 பேரும் ஒரு பிளான போட்டுட்டு 20 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி உள்ளே இருப்பாங்க. அங்க இன்னும் ஒருத்தரும் அங்க இருந்து நடந்து போயிட்டே இருப்பாரு. இவரும் ஒரு ஆபீசர். அங்க இருந்த காருக்குள்ள ஏதாவது டூல்ஸ் இருக்குமான்னு பாக்கும்போது அங்க இருந்து ஜெர்மனி ஆபீசர் பாத்துவாரு. என்ன திருட பாக்குறேன் போது, சார் ஜஸ்ட் இது பாத்துட்டு இருந்தேன், நீ இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவனான போது, ஆமா அப்ப இதுக்கு நீ பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ற, அவங்களுக்கு உதவி பண்ணாத, அவங்களுடைய எனிமி அப்படின்னு சொல்லி இவர் பேசும்போது நீங்க நல்லா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுவாரு. ஏன்னா இவனை கரெக்ட் பண்ணா இங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு. ஆனா அவரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர், உன் வேலையை பாரு, இந்த கார் கிட்ட எல்லாம் நீ வரவே கூடாது. இப்ப அந்த கேம்ப்குள்ள இன்னொன்னு ஒரு ஆபீசரை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இவர் ஒருத்தரை பிடிக்க கூட 4-5 பேர் வருவாங்க. ஜெர்மனி நாட்டு கேப்டன் கிட்ட ரொம்ப பயங்கரமானவன். இவன் பல முறை தப்பிக்க முயற்சி பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம இவன் தனியா தப்பிக்க மாட்டான், கூட இருக்கவங்களும் கூட்டு சேர்த்து மொத்தமா தப்பிக்க உதவி பண்ணுவான். அதனால இவரை பத்திரமா நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, அங்க இருந்து ஜெர்மனி ஆபீசரும் நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த ஜெயிலுக்குள்ள கூட்டிட்டு போவாங்க. அவர் வந்தோடனே அங்க இருந்த பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஆட்கள்லாம், தலைவா வந்துட்டீங்களா, கூட நான் பேக் எடுத்துறான்னு சொல்லி அவர் அப்படியே உள்ள கூட்டிட்டு போவாங்க. அன்னைக்கு மீட்டிங்கும் நடக்கும். ஆல்ரெடி உள்ள ஒரு கேப்டன் இருப்பாரு. அவர்கிட்ட அந்த ஆபீசரும் ஜெர்மனி நாட்டுக்காரங்க மோசமானவங்க, எனக்கு இன்னும் இந்த வார் முடியிற வரைக்கும் நம்மள இவங்க கைதியா தான் வச்சுப்பாங்க, இந்த வார் எப்ப முடியும் தெரியாது, ஆனா இங்க இருந்து நம்ம தப்பிச்சு போனோம். அன்னைக்கு நைட்டே அந்த மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். எல்லா ஆபீசரும் வந்துருவாங்க, அந்த கேப்டனும் வந்துருவாரு. அந்த கேப்டன் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும், அதுக்கு எனக்கு ஒரே ஐடியா தான் இருக்கு, நம்ம டனல் வழியா ஓட்டு போட்டுட்டு இந்த கேம்பை விட்டு வெளியே போனோம். வெளியே போன பிறகு நம்ம ட்ரெயின்லயோ பஸ்லயோ எதையோ பிடிச்சிட்டு அங்க இருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். நம்ம ரொம்ப ஆழமா ஓட்ட போடணும், எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 அடி வரைக்கும் நம்ம ஓட்ட போட்டாதான் வெளியவே போக முடியும், இதுக்கான டீமை நான் தனித்தனியா சொல்றேன், நீங்களாம் இந்த ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீமா பிரிப்பாங்க. அவங்க என்னென்ன வேலை செய்யணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க ஒரு ஆபீசர் இருப்பார். கேப்டன் என்ன பொறுப்பு கொடுத்திருப்பாங்கன்னா, நம்ம எப்படி இருந்தாலும் இந்த டனலை விட்டு ஓட்டு போட்டு வெளியே தப்பிக்க போவோம். வெளியே போனவனே நம்ம எல்லாருக்கும் ஒரு ஐடி ப்ரூஃப் இருக்கணும், அதுவும் ஜெர்மனி நாட்டோட ப்ரூஃப். அதனால எனக்கு ஒரு சாம்பிள் ஜெர்மனி நாட்டோட ப்ரூஃப் வேணும், நீ அதை திருடி எப்படியோ எடுத்துட்டு வா அப்படின்றத இவர் சொல்லியிருப்பாரு. மத்த டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் எந்த இடத்துல ஓட்ட போட்டா சீக்கிரமா இந்த கேம்பை விட்டு வெளியே போக முடியும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலைல அந்த டனல்ல ஓட்டு போறதுக்காக சில எக்யூப்மெண்ட்லாம் அவங்களுக்கு வேணும். அதெல்லாம் அவங்க நைஸா போலீஸ் தெரியாம எடுக்கணும்னு சொல்லி டீம் ஒர்க்கா சேர்ந்து சில விஷயத்தெல்லாம் பண்ணி அந்த பொருளை ஆட்டே போடுவாங்க. இப்ப எங்க இந்த ஓட்டி போடணும்னு சொல்லி பிளான் பண்ணும்போதுதான் 105 சொல்லி ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்ல வந்து ஒரு பொருட்களை சூடு பண்ணக்கூடிய ஒரு மிஷின் இருக்கும். அதுக்கு கீழே ஓட்ட போட்டா கரெக்டா நம்ம கேம்பை விட்டு வெளியே போலாம், 300 அடி கரெக்டா வரும், இல்லைன்னா 200 அடிக்குள்ளே கூட நம்ம முடிச்சிடலாம் அப்படின்ட்டு சொல்லி அவங்க ஒரு பிளான் பண்ணுவாங்க. அங்க ஒரு டைல்ஸ் மாத்து இருக்கும், அதை அவங்க கட் பண்ணி அதுக்குள்ள ஓட்ட போட பார்ப்பாங்க. அவங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கும், சப்போஸ் போலீஸ் வந்து செக் பண்ண வந்தாங்கன்னா இது நம்ம ஓட்ட போட்டதான் அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி டெமோ மாதிரி ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. இதெல்லாம் செக் பண்ணிட்டே இருக்கும்போது இப்போ போலீஸ் அவங்கள செக் பண்ணதுக்காக உள்ள வந்துருவாங்க. அந்த டைம் டேனியல் டக்குனு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு குடிக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் போடும்போது அந்த போலீஸும், நீ என்ன இந்த டைம்ல குடிக்கிற, சார் உடம்பு அடக்கம் இருக்கனால குளிக்கிறேன், எப்போ குளிக்கணும் சொல்லிட்டா குளிக்கணும் அப்படின்னு சொல்லி, சரி ஒரு மீட்டிங் இருக்கு குளிச்சு சீக்கிரமா வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கிளம்பி போயிருவாங்க. அத்தனை நாட்கள்ல ஹீரோவா வெளியே விட்டுருவாங்க. அவரும் வந்த உடனே கேப்டனை பாப்பாரு. கேப்டன் உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷம், நான் ஒரு பிளான் பண்ணிருக்கோம் ஓட்டு போட்டு வெளியே போலான்னு, நீயுமே எங்களுக்கு உதவி பண்ணணும் போது, இல்ல சார் நான் வேற ஒரு பிளான்ல இருக்கேன், நாங்க வந்து தப்பிக்க போறோம் அப்படின்னு, அது கொஞ்சம் ரிஸ்க் அதிகமே பரவாயில்லையா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கோம், பக்காவா பிளான் பண்ணிருக்கோம்ட்டு அவன் அங்க இருந்து போயிடுவான். பக்காவா பிளான்லாம் பண்ணிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு அவங்க எஸ்கேப் போயிடுவாங்க. அடுத்த கால போன வேகத்தை ரிட்டர்ன் போலீஸ் அவங்கள கூட்டிட்டு வந்துருவாங்க. ஆனா ஹீரோ கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண மாட்டாரு. ஜாலியா ஒரு போய் ஓகே அந்த இருட்டு ரூம்ல தானே போட போறீங்க வாங்கப்பா அப்படின்ட்டு உள்ள போறோம். அங்க இருந்து போலீஸ்க்கே டவுட் வரும், யாரா இவன் மட்டும் ஜாலியா வெளியே போறான், இவன் மட்டும் ஜாலியா வெளியே வரான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோ அடுத்து என்ன பிளான் பண்ணா சொல்லி யோசிக்க ஆரம்பிப்பாரு. இவங்க வந்து ஓட்டு போடும்போது இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும். என்னன்னா அந்த டனல்ல கீழே ஓட்டு போட்டுட்டே போகும்போது மணல்கள் அதிகமா வந்துட்டு இருக்கு. இந்த மணலை நம்ம உள்ளே வச்சா போலீஸ்க்கு டவுட் வரும், என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது அங்க இருந்த ஒருத்தர் ஒரு ஐடியா கொடுப்பாரு. ட்ரெஸ்ல போட்டுக்கலாம், வெளியே நடந்து போகும்போது அந்த மண்ணில கீழே போட்டுலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஐடியா கொடுப்பாரு. கல்லவங்க அப்படியே வாக்கிங் பொறுமையா போவாங்க, அந்த மண்ணில அங்கேயே கொட்டிடுவாங்க. சில பேர் அந்த கார்டனிங் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் அங்க மார்ச் ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு ரொம்ப சத்தமா பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அவங்க ஏன் பண்றாங்கன்னா உள்ள ஆட்கள் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அந்த சவுண்ட் கேட்க கூடாதுதான் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தா அங்க அந்த கேப்டனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், என்ன திடீர்னு இவங்க எல்லாம் தெரிஞ்சுட்டானுங்களோ, நல்ல விஷயத்தெல்லாம் பண்றானுங்களே சரி. அங்க அந்த பிரிட்டிஷ் கேப்டன் கிட்ட, என்ன உன்னோட ஆட்கள் எல்லாம் ரொம்ப நல்லவங்க மாதிரி பண்றானுங்க, ஏதாவது தில்லுமுள்ள இருக்கா
பண்ணும்போதுலாம் இல்ல நீங்களே பாத்தீங்களா எல்லாமே சின்சியரா வேலை பாக்குறோம், நாங்க கூட கார்டனிங் ஒர்க் எல்லாம் பண்றோமே, நீங்களும் அப்படிதான் சொல்றீங்க, ஆனா நான் ஒரு பூ கூட பாக்கலையே எங்க அப்படின்னு. நம்ம பூவை சாப்பிட முடியும், காய்கறி தானே, அதுதான் நாங்க இங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க எப்படியோ மழுப்பி அந்த வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவங்க எல்லாம் தப்பிச்சு வெளியே போன பிறகு இவங்க வித்தியாசமான ஆடைகள் போடணும், ஜெயில அந்த ஆடையை போட்டா எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க சொல்லி அதுக்குன்னு ஒரு டீம் வச்சு அவங்கள ஒவ்வொருத்தவங்களுக்கு இன்னும் இண்டிவிஜுவலா ஆடைகளை தைக்க சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லா மெட்டீரியலும் வாங்கிட்டு வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கேப்டன் கிட்ட இந்த ஆடைகள்லாம் நல்லா இருக்கும், இதோட குவாலிட்டி நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருப்பாங்க. ஈவன் அந்த கேப்டனுக்கே ஆச்சரியமா இருக்கும், உனக்குலாம் எப்பறம் அந்த மெட்டீரியல்லாம் கிடைக்குது, என் ஃப்ரெண்டு கொடுத்தான், அது எப்பறம் வந்துச்சுன்னு கேட்டா அவன் கூட சொல்ல மாட்டேன்றா கேப்டன், பட் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான போது அதெல்லாம் எல்லாமே நல்லா இருக்கு. எங்க ஒரு ஆளும் என்ன பண்ணிருப்பான்னா அந்த ஜெர்மனி நாட்டோட ப்ரூஃப் ஏதாவது வேணும்னு சொல்லி அங்க அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருப்பான். அவன் அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டே இருக்கும்போது சிகரெட் பிடிப்பீங்களா நீங்க என்னங்கன்னு சொல்லி சிகரெட் கொடுத்து நைஸா பேசுவான். நான் நல்லா காஃபி போடுவேன், வரீங்களா நம்ம காஃபி குடிக்கலாம், என் ரூமுக்கு வாங்கினேன் போது இல்ல கைதிகளோட ரூமுக்குள்ளலாம் நான் போகக்கூடாது, நான் போடுற காஃபி நல்லா இருக்கும், வரலன்னா நீங்க தான் மிஸ் பண்ணுவீங்க போது அப்படியா எனக்கும் காஃபி பிடிக்கும் சரிவா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம அந்த ரூமுக்குள்ள போவாரு. அவனும் அவன் கிட்ட இருக்கிற சாப்பிட்ற ஐட்டம் எல்லாத்தையும் அவருக்கு கிட்ட வைப்பான், அதனால அவர் டெம்ட் ஆவாரு. இதெல்லாம் அவங்க கிட்ட இருக்குன்னும் போது ஆமா இதெல்லாம் என்கிட்ட இருக்கு, என்னோட பாட்டி எனக்காக அனுப்பி வச்சாங்கன்னும் போது சில ஃபுட் எல்லாம் பாப்பாரு, இதெல்லாம் இங்க வரக்கூடாது, நீ எப்படி இதெல்லாம் எடுத்துட்டு வர, நீ அப்படி இல்லீகலா பண்ற, நான் ஆபீசர் கிட்ட போய் சொல்ல போறேன் போது இப்படி பண்ணாதீங்க, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு தான், உங்களுக்கு தீவனா இதெல்லாம் வச்சுக்கோங்க, ஆனா யார்கிட்டயே சொல்லாதீங்கன்னும் போது அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு அவரு அங்க வந்து போக பாப்பாரு. எங்க பாருங்க நீங்க உங்க ஆபீசர் கிட்ட என் ரூம்ல இதெல்லாம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீ எப்படி இவன் ரூமுக்கு போனேன்னு அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க, அதனால சொல்லாதீங்கன்னும் போது அவரும் ஒண்ணு சொல்லாம தள்ளி விட்டு போவாரு. அப்படி தள்ளி விட்டு போகும்போது அவர் பேக்ல இருந்த பர்ஸை இவன் ஆட்டையை போட்டுருவான். அதுக்குள்ள இவரோட ஐடி ப்ரூஃப் மத்த டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒரு திங்ஸ் எடுத்துட்டு வந்து கேப்டன் கிட்ட கொடுக்கும்போது கேப்டன் இதெல்லாம் பாப்பாரு, இதுதான் உங்களுக்கு தேவை, இதை வச்சு நம்ம ஒரு டூப்ளிகேட் ப்ரூஃப் ரெடி பண்ணி இங்க எஸ்கேப் ஆகலாம், உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதே நேரத்துல இங்க ஹீரோட டைம் முடிஞ்சிட்டு அவரை திரும்ப வெளியே விட்டுறாங்க. அவரும் ஜாலியா உள்ள வரும்போது கேப்டன் என்ன சொல்றாருன்னா நாங்க தப்பிக்க போறோம், எங்களுக்கு ஒரு உதவி தேவை, என்னன்னா இங்க இருந்து நாங்க வெளியே தப்பிச்சிருவோம், ஆனா இந்த கேம்புக்கு வெளியே எவ்வளவு தூரம் தள்ளி ஸ்டேஷன் இருக்கு, பஸ் வசதிங்கெல்லாம் எப்படி இருக்கு, இந்த இடம் எப்படின்னு எங்களுக்கு டீட்டெயில் வேணும், அதனால அடுத்த வாட்டி நீ தப்பிச்சனா இதெல்லாம் பார்த்துட்டு வந்து எங்களுக்கு சொன்னேன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதனால நீ திரும்பவும் தப்பிக்க ட்ரை பண்ணுவியா அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்லி அதுக்கு நான் வாண்டடா போய் போலீஸ் கிட்ட மாட்ட முடியும், அதெல்லாம் என்னால பண்ண முடியாது, பட் உங்களுக்கான வேற ஏதாவது உதவி வேணும் சொல்லுங்க, கண்டிப்பா நான் அதை பண்றேன் போது ஆபீசரும் நீங்க கூட சேர்ந்துக்கோ, உன்னையே நாங்க தப்பிக்க வைக்கிறோம் போது ஹீரோ அதெல்லாம் எனக்கு வேண்டாம், என் வழி தனி வழி அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அங்கிருந்து அவர் போயிடுவாரு. எங்க அந்த ஜெர்மன் நாட்டு ஆபீசரும் வேகம் ஒருத்தனை பார்க்க வருவாரு. நாளைக்கு இங்க வந்த பிறகு என்னோட பர்ஸ் காணாம போயிடுச்சு, அதுல என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு, நிலவரத்தையும் அது கிடைக்கவே இல்லை போது ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கு அதை நான் கண்டுபிடிச்சு தரேன், ஓகே கண்டுபிடிச்சுதா இப்போ வேண்டாம், காலையில நான் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொடுக்குறேன், ரொம்ப தேங்க்ஸ், உங்களுக்கு இவ்வளவு பெரிய உதவி பண்றேன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா, என்னது எனக்கு ஒரு கேமரா வேணும் குடிச்சிக்கிட்டா நல்லா இருக்கணும் போது அவரும் யோசிப்பாரு. சரி ஓகே அந்த கேமரா எதுக்குன்னா இவங்க எல்லாரையும் போட்டோ எடுத்து எங்களுக்கான ஐடி ப்ரூஃப் ரெடி பண்றதுக்காக. நைட் டைம்ல இவங்க அந்த டனல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி டேனியலும் அவனோட ஃப்ரெண்டும் வேலை பார்த்துட்டே இருக்கும் போது இன்னும் ரொம்ப ஆழமா போக போக மேல எதுவுமே இல்லாதனால மண் சரிவு அதிகமா கொட்ட ஆரம்பிக்குது. நம்ம எவ்வளவு நேரம் தோணாலும் அந்த இடத்த மண்ணு கொட்டி கொட்டி நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகுது. நம்ம மரக்கட்டைகள் அதிகமா தேவை அப்படின்னும் போது எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க ரூம்குள்ள இருக்கிற மரக்கட்டைகள்லாம் எடுத்துட்டு வந்து போனா கொடுக்கும் போது அவங்க அதை வச்சு இன்னும் ஸ்ட்ராங்கா ரெடி பண்ணி இன்னும் அதிகமா ஓட்ட போட்டு உள்ள போக ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணும்போது ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அங்கிருந்து ஒரு பெட்ல இருக்கிற மரக்கட்டைகளை எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாரு. ஆனா இதை தெரியாது அவரோட ரூம்மேட்டும் ரொம்ப டயர்டா இருப்பான தூங்க போறேன்னு போய் படுப்பாரு. ஹீரோவும் சாரிப்பா கட்டைகள்லாம் எடுத்து போய் கீழே கொடுத்துருவாரு. அடுத்த கால ஆஃபீஸ் ஆனா சரி இன்னும் கொஞ்சம் அடிதான் இருக்கு, நம்ம ஓட்ட போட்டோம்னா இங்கிருந்து தப்பிச்சலாம், நம்ம வேலைகள்லாம் இன்னும் சீக்கிரமா பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் சேர்ந்து உருளைக்கிழங்க தூக்கிட்டு போவானுங்க. இவங்க யாரா காமெடி பேச சம்மந்தமே இல்லாம இவங்க பண்றானுங்களே அப்படின்னு சொல்லி ஆஃபீஸர் எல்லாமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் நைட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த உருளைக்கிழங்குலாம் அரைச்சு அது லிக்விட்லாம் ரெடி பண்ணி ஒரு சரக்கு மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணுவாங்க. அதை குடிச்சிட்டு இது சூப்பரா இருக்கு. அடுத்த நாள் காலையில அவங்க நாட்டோட புரட்சி நாள் 4th ஜூலை அதை செலிப்ரேட் பண்ணலாம் தான் அவங்க வைனே ரெடி பண்ணிருப்பாங்க. அங்க இருக்கிற கைதிகள் எல்லாருக்கும் அதை கொடுத்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாமே ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு அந்த வைனோட டேஸ்டே பிடிக்காது, ஆனாலும் அது குடிச்சிட்டு அங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்க இப்படி சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் பார்த்த போலீஸ் இதான் நல்ல சான்ஸ்னு சொல்லி அவங்களோட ரூம்ல போய் ஒவ்வொரு விஷயத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணும்போது அங்க இருந்த போலீஸ் தண்ணி குடிக்கும் போது தண்ணி டம்ளர் கீழே விழுந்துரும். கீழே விழுந்த உடனே அந்த தண்ணி சொட்டு எல்லாம் ரொம்ப ஆழமா போய் விழுகிற மாதிரி அவருக்கு கேட்கும். அதனால இங்க ஏதோ இருக்க ஆபீசர் சொல்லி அதை செக் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச கேப்டனும்
வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா நம்ம எதுவுமே ரியாக்ட் பண்ணாம சைலண்டா இருக்கலாம். நம்ம ரியாக்ட் பண்ணாதான் அதுக்குள்ள ஏதோ இருக்குன்னு சொல்லி அவங்க அதிகமா ஆராய்ச்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தூரமா நின்று அந்த விஷயத்த வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ உடனே எல்லா ஆபீசரும் அந்த 105 ரூமுக்குள்ள வராங்க. அந்த இடத்த செக் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து கேப்டனே நம்ம மாட்டிக்கிட்டோம் அவ்வளவுதான் நினைச்சு அப்செட் ஆயிடுறாரு. அந்த இடத்துல ஐவன் சொல்லி ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாரு. அவரு டனல் வழியா நம்ம தப்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோப்ல இருப்பாரு. ஆனா அதுவும் மாட்டிக்கிச்சு. இதுக்கு நம்மளால தப்பிக்கவே முடியாது, கடைசிக்கு இந்த ஜெயில தான் இருப்போம்னு சொல்லி ரொம்ப டிப்ரெஷன்ல நான் இந்த கம்பியை விட்டு எகிரி குச்சி போறேன்னா சொல்லி அந்த கம்பியில ஏற முயற்சி பண்ணுவாரு. இதை பார்த்தாங்க இந்த 2 ஆபீசரும் அவரை பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதனால ஹீரோவும் பயந்து போய் அவர் ஒண்ணும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவரு அங்கே இறந்து போயிருவாரு. இப்போ போலீஸ் கண்டுபிடிச்ச டனல் பழைய டனல். அதை அவங்க ஸ்டார்டிங் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த வழியா ஓட்ட போட்டா சீக்கிரமா வெளியே போக முடியாதுன்னு சொல்லி வேற ஒரு இடத்துல ஓட்ட போட்டிருப்பாங்க. இப்போ கேப்டனும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த டனல் போலீஸ்க்கு தான் மாட்டல, அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அதை ஓட்ட போட்டு தப்பிக்கணும்னு சொல்லி எல்லாம் அந்த இடத்துல வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டு இறந்தனால ரொம்ப சோகமாயிருவாரு. இங்க இருக்கிற எல்லா ஆட்களும் தப்பிக்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி கேப்டன் கிட்ட போறாரு. இன்னைக்கு நான் தப்பிக்கிறேன், நீங்க சொன்ன மாதிரி வெளியே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தப்பிக்க முயற்சி பண்ணுவாரு. போன வேகத்திலேயே போலீஸ் கிட்ட மாட்டிப்பாரு, கூட்டிட்டு வந்துருவாங்க. அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் ஹீரோ அதுக்குள்ளேயே பிடிச்சிட்டாங்கன்னு கேட்கும் போது இதை பாரு ஆபீசர், அவங்க ஒண்ணு ஹீரோ பிடிக்கல, அவனே தான் வந்தான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஹீரோவை கூட்டிட்டு போய் அதை இருட்டான அறையில போட்டு லவ் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு டேனியலும் உங்க ஆட்களும் மணல் தோண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா மண் சரிவு அதிகமா கொட்டிக்கிட்டே இருக்கும். இதனால டேனியலும் இந்த வழியா போனா நம்ம உயிருக்கு ஆபத்து அப்படின்னு நினைச்சிட்டு அப்செட்டா இருப்பாரு. அடுத்த நாள் காலைல எல்லா ஆபீசருக்கும் ரெடி பண்ண அந்த ஃபேக்கான ப்ரூஃப் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அங்க ஒரு வயசானவர் இருப்பாரு. அவரோட ஐடி கார்டை செக் பண்ணும் போது அதுல சில விஷயங்கள்லாம் தப்பா இருக்கும்னு சொல்லி கோவப்படுவாரு. கொஞ்ச நாள் கழிச்சு கண்ணை வச்சு உத்து பார்த்தா அவரோட கண் மங்களாகிற விஷயம் அவருக்கு தெரிய வரும். இது வெளியே சொன்னாலும் தப்பிக்க அவங்க உதவி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி சைலண்டா இருக்காரு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு ஆபீசருக்கு தெரிய வந்தது. அவரும் இந்த வயசானவரை பார்க்க வராரு. ஆனா அந்த வயசானவரும் இல்ல எனக்கு நல்லாவே கண்ணு தெரியுது, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அந்த கதவு கிட்ட என்ன இருக்குன்னு பாருங்க நம்ம ஒரு கிட்ட உத்து பாப்பாரு. ஆபீசரும் கால் வைப்பாங்க, காத்தடிக்க கீழே வந்துருவாரு. பாத்தீங்களா, உங்களுக்கு கண்ணு தெரியல, நீங்க தப்பிச்சீங்கன்னா அதனால உங்களுக்கும் ஆபத்து, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஆபத்து, நீங்க இங்கே இருங்க, உங்களுக்கான நாள் வந்த பிறகு நீங்க வெளியே வந்துருங்க போது அவரோட ஃப்ரெண்டும் இல்ல நான் அவருக்கு ஹெல்ப் பண்றேன், அவர் தப்பிக்கும் போது அவர் கூட நானே இருந்தவர் பத்திரமா பாத்துக்கிறேன் போது ஆபீசரு இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு டேனியலும் அந்த ஜெயில விட்டு தப்பிடுறதுக்காக வெளியே ஓடி வருவாரு. அவருக்கு இன்னுமே பயம் இருக்கு, அந்த மண் வழியா போனோம்னா மண் சரினால எல்லாம் இறந்துருவாங்க, அது ஒரு நல்ல ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனியா தப்பிக்க முயற்சி பண்றாரு. ஆனா அங்க அவரோட ஃப்ரெண்டு வந்துடுறாரு. நீ தப்பிக்கிற விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சா நம்ம ஃப்ரெண்டை கொலை பண்ண மாதிரி உன்னையும் பண்ணிட்டுவாங்க, இது ஆபத்து, இப்படி பண்ணாத, நான் உன் கூட இருக்கேன், வந்து முயற்சி பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் அடி ஓட்ட போட்டா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னும் போது வாய்ப்பே இல்லை, அது ரொம்ப வீக்கா இருக்கு, நம்ம போனா நம்மளுக்கு தான் பிரச்சனை போது அவரும் கேட்க மாட்டாரு. நான் இங்க போக தான் போறேன்னு முடியல இருக்குமா ஒரு ஃப்ரெண்டும் போறியா, சரி நானும் உன் கூட வரேன், நான் செத்த உனக்கு ஓகே தான் அப்படின்னும் போது யோசிப்பாரு. சரி நீ சொல்றபடி நம்ம அந்த ஓட்டையை போட்டுட்டே தப்பிக்கலாம் அப்படின்ட்டு அவர் கூட வந்துடுறாரு. அவங்க தப்பிக்கக்கூடிய நாள் வந்துடுச்சு. இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு தான் இவங்க தப்பிக்க போறாங்க. அதுக்கான ட்ரெயின் புக் எல்லாத்தையும் பக்காவா பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ 8 மணி ஆகுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. டேனியல் அந்த டனலுக்குள்ளதான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. டேனியலுக்கு ஒரு பயம் இருக்கும், இது வழியா நம்மளால தப்பிக்க முடியாது, இது ஒரு முட்டாள்தனமான விஷயம் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா அவரோட ஃப்ரெண்டும் கண்டிப்பா நம்மளால தப்பிக்க முடியும், ஹோப்பை விட்டுறாது அப்படின்னு சொல்லி உள்ள வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களும் 105 ரூமுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. யாரெல்லாம் வந்தாச்சுன்னு சொல்லி ஒருத்தவங்க நோட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப கேப்டனும் அங்க இருக்கிறவங்களும் அந்த ஓட்ட வழியா கீழே இறங்கி போறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது நீங்க டேனியலும் இதுக்கு மேல இருக்க நான் விரும்பல, எனக்கு பயமா இருக்கு, நான் இங்க இருந்து வெளியே போயிட்டேன்னு சொல்லி வேகமா வெளியே போறாரு. இதை பார்த்த கேப்டனும் அவனுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னும் போது இல்ல கேப்டன் அவருக்கு இங்க போக பிடிக்கலையா, நான் அவர்கிட்ட பேசி கூட்டிட்டு வரேன் போது கேப்டன் ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. இங்க லாஸ்ட் மினிட்ல இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி உள்ள போகும்போது ஹீரோ நின்றுட்டு இருப்பாரு. கேப்டன் நம்ம போக ஆரம்பிக்கலாமா அப்படின்னு அங்க லாஸ்ட் ஒரு ஓட்டு போட்டு வச்சிருப்பாங்க, அது ஹீரோ தான் முழுசா முடிப்பாரு. ஹீரோ வெளியேட்டி பார்த்தா அவங்க அந்த கேம்புக்கு கொஞ்சம் தள்ளி தான் வெளியே நின்றுகிட்டு இருப்பாங்க. இனிமே அவங்க 30 அடி போட்டாதான் காட்டு வழியா ஈஸியா தப்பிக்க முடியும் அப்படின்னு ஹீரோ பார்த்து வந்து கேப்டன் கிட்ட சொல்லுவாரு. இப்போதைக்கு நம்ம வெளியே போனோம்னா உள்ள இருக்கிற ஆபீசர்களுக்கு நம்ம நல்லாவே தெரியும், மாட்டிப்போம், என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போதுதான் கேப்டன் நம்ம ஏதாவது விஷயத்த மாத்தணும்னா நம்ம டைமுக்கு புக் பண்ண ட்ரெயின்ல இருந்து எல்லாமே கேன்சல் ஆயிரும், நம்ம இங்க இருந்து போகாத அளவுக்கு நம்ம மாட்டிப்போம் அப்படின்னும் போது ஹீரோ ஒரு ஐடியா சொல்லுவார். நான் ஒண்ணு பண்றேன், இங்க வந்து நான் வெளியே போய் பக்கத்துல இருந்த மரத்துல கயிறு கட்டி விடுறேன், யாராவது உங்களை பார்த்தாங்கன்னா சைலண்டா இருக்கேன், யாருமே பார்க்கலன்னா அந்த கயிறு நான் இழுக்கிறேன், அதை வச்சு நீங்க தப்பிச்சு மேல வந்துருங்க போது வேகமா மேலே ஏறி போவாரு. அங்க இருந்த மரத்துல கயிறு கட்டி யாருமே பாக்குறப்ப அந்த கயிறு இழுத்து விடுவாரு. ஒவ்வொருத்தனா மேல ஏறி வருவாங்க. இப்போ டேனியலும் வெளியே நின்றுட்டு சோகமா இருக்கும் போது அவரோட ஃப்ரெண்ட் பாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க வேலை பார்த்திருக்கீங்க, இப்போ நீங்க மட்டும் டனலை விட்டு வெளியே போகலன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு பிரோஜனமே இருக்காது. டேனியலுக்கு ஒரு பயம், போகும்போது டனல்ல இருந்த மண்ணை சரிஞ்சு நம்ம இருட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம்னா எனக்கு இந்த இருட்டும் ரூம்குள்ள இருக்கவும் பிடிக்காது, எனக்கு அது பயமா இருக்கும் போது நாங்க கூடயே இருப்போம், உங்களுக்கு ஒன்னாகாது, வாங்க போலாம் சொல்லி அவரை கூட்டிட்டு வருவாங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களும் உள்ள வந்துகிட்டே இருப்பாங்க. கயிறு மூலியமா ஹீரோ சொல்லும் போது மேல ஏறி வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி எல்லாமே வந்துகிட்டே இருக்கும் போது வார் நடக்க
நடக்கிறனால டக்குன்னு கரண்ட் கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சிருவாங்க. டேனியலுக்கு இருட்டுனா பயப்பட ஆரம்பிச்சிருவாரு. ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் விளக்கேத்தி வச்சு இது நமக்கு நல்ல சான்ஸ் தான், போலீஸ்க்கு நம்ம தப்பிக்கிறது தெரியாது, இப்ப நம்ம தப்பிச்சு போனான்னு சொல்லி எல்லாமே வேகமா மேல ஓடி ஓடி வர ஆரம்பிச்சிருவாங்க ஹீரோட சப்போர்ட்டே இல்லாம. அப்படி மேல வந்துட்டே இருக்கும்போது இப்ப டக்குன்னு கரண்ட் எல்லாம் வந்துரும். அதனால எல்லாம் ஒழிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப லாஸ்ட் ஒரு ஆள் மட்டும் மேல ஏறி வந்துருவாரு. வரும்போது ஒரு டொப்புன்னு கீழே விழும்போது சவுண்ட் கேட்டோம். வெளியே இருந்த காவலாளிகள் எல்லாம் வெளியே ஏதோ சவுண்ட் கேட்கலன்னு சொல்லி அந்த இருட்டான இடத்த பார்த்துட்டே இருப்பாரு. இப்ப அந்த டனல் கீழே இருக்கிற ஒருத்தரும் இனிமே நமக்கு சிக்னல் தரலையே, நம்ம எப்படியாவது போகணும் இல்ல டைம் ஆகுதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோட சிக்னல் இல்லாம அவரும் வெளியே வர ஆரம்பிச்சுவாரு. இதனால போலீஸ்க்கு சந்தேகம் வந்துடும், இங்க ஒரு கைதி இருக்கா, அதனால இங்க எல்லாமே ஓடி போயிட்டாங்க போல, ஆபீசருங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லி எல்லாருமே வந்து அவங்கள பிடிச்சிருவாங்க. காட்டுக்குள்ள இருந்தவங்க மட்டும் அங்கிருந்து வேகமா ஓடி போயிருவாங்க, இன்க்ளூடிங் ஹீரோ. அங்கிருந்து ஆபீசரும் அந்த ஓட்ட வழியா போய் பாக்குறாங்க. உள்ளதான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சனால அந்த ரூம்குள்ள போறாங்க. அந்த ரூம்ல இருக்கிற கைதிகள் எல்லாரையும் வெளியே வர சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில ஆபீசருங்க பிடிச்ச கைதிகள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருவாங்க. அங்க இருக்கிற பிரிட்டிஷ் கேப்டன் கிட்டயும் உங்களோட கைதிகள்ல 72 பேரு காணாம போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட மத்தவங்க, அப்பா இவ்வளவு பேர் தப்பிச்சிட்டாங்களாப்பா, பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தப்பிச்சு போன கைதிகளை எல்லாரையும் காமிக்கிறாங்க. பாதி பேர் ஸ்டேஷன்ல நின்றுட்டு இருப்பாங்க. அதே ஸ்டேஷன்ல தான் மத்த கைதிகளும் இருப்பாங்க. ஆனா ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியாத மாதிரி நின்றுட்டு தூரமா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ ட்ரெயின் வரும். அதே இடத்துல அங்க ஜெர்மன் நாட்டை சேர்ந்து கேப்டன் கார் ஓட்டிட்டு அங்க வேகமா வருவாங்க. ட்ரெயின்ல கைதிகள் இருப்பாங்க, அவங்க பிடிக்கும்னு சொல்லி அவங்களும் அந்த ட்ரெயின்ல ஏறிடுவாங்க. இப்போ கேப்டனும் அவரோட சீட்ல உட்காலான்னு பார்த்தா ஆப்போசிட்ல ரெண்டு ஜெர்மனி ஆபீசர் தான் இருப்பாங்க. அதுக்கு உள்ள பயமா இருந்தாலும் சரி வேற வழியில உட்காரணும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இவங்களும் சரி ஓகே கேப்டன் கிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்க ஜெர்மன் நாட்டு ஆபீசர்லாம் உள்ள வந்துருவாங்க. அதனால அவங்க பயந்துட்டு போற வழி ஃபுல்லா அங்க இருக்கிற அவங்களோட ஆட்கள்லாம் இங்க ஆபீசருங்க வராங்க, உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. இங்க நம்ம கேப்டன் கிட்ட ரெண்டு ஆபீசர் வந்து ப்ரூஃப்லாம் தாங்க அப்படின்னு சொல்லும் போது ஆல்ரெடி கேப்டனுக்கு ஜெர்மனி லாங்குவேஜ் நல்லா தெரியும். அதனால பேசி மழுப்பிடுவாரு, அவங்களும் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா இவங்க 2 பேரும் மட்டும் இங்க இருந்தா மாட்டிப்போன்னு சொல்லி அந்த ட்ரெயின்ல விட்டே குதிச்சு தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அங்க ஒருத்தர் பூட்டப்பட்ட சைக்கிளை எடுத்து யாருக்கும் தெரியாம அங்க நைஸா ஓடிட்டு இருப்பாரு. சில பேர் அங்க பழம் எடுத்துட்டு தண்ணி வழியா போயிட்டு இருப்பாங்க. இங்க ட்ரெயினை விட்டு குதிச்சு அந்த 2 பேரும் நடந்து போயிட்டே இருப்பாங்க. போகும்போது அங்க இருந்து ஒரு ஹெலிகாப்டரை பாத்துருவாங்க. அவருக்கு ஆல்ரெடி ஹெலிகாப்டர் ஓட்ட தெரியனால அதை ஓட்டிட்டு அங்க இருந்து ஹெலிகாப்டர் மூலியமாவே போக ஆரம்பிச்சிருவாங்க. இருமும் அங்க கயிறு கட்டி வச்சிருவாரு. அங்க ஒருத்தன் வேகமா வண்டி ஓட்டிட்டு வரும்போது கீழே வந்துருவான். அவனோட வண்டியும் ஆடைன்னு எடுத்துட்டு ஊருக்கு வண்டி ஓட்டிட்டே போயிட்டு இருப்பாரு. போய் பார்த்தா அங்கேயும் ஜெர்மன் நாட்டு ஆபீசர் இருப்பாங்க. அவங்களும் இவரை துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. அவரும் பைக் எடுத்துட்டு வேகமா ஓட்டிட்டு அவங்க கிட்ட மாட்டாத அளவுக்கு தப்பிக்க முயற்சி பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா அந்த கம்பியை அவங்க கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தா அவர் தப்பிச்சிருப்பாரு. ஆனா அந்த கம்பியில அவர் நல்லா மாட்டிப்பாரு. அவரால் தப்பிக்க முடியாது. அவனும் சரண்டர் ஆயிடுவாரு. எங்க அந்த ட்ரெயின்ல போன 2 பேரும் அவங்களோட ஸ்டேஷனுக்கு வந்துருவாங்க. இறங்கி போயிட்டே இருக்கும்போது அங்க ஒரு ஆபீசருக்கு இவங்க 2 பேரும் டவுட்டா இருக்கும். அதனால இவங்க 2 பேரும் குறுகுறு பார்த்துட்டே இருக்கும்போது பின்னாடி அந்த கைதி ஒருத்தர் இருப்பா. எங்க கேப்டனுக்கு ஏதோ பிரச்சனை வந்துருமேன்னு சொல்லி அந்த ஆபீசரை பார்த்து ஷூட் பண்ணிட்டு அவங்க வந்து ஓடும் போது மத்த ஆபீசருங்க எல்லாம் அவரை ஷூட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் பார்த்த கேப்டனும் அவரோட ஃப்ரெண்டும் அந்த கேட் வேலையா தப்பிச்சு அந்த சைடு போயிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்களும் அங்க இருந்து பஸ்ல ஏற பாப்பாங்க. ஆனா அங்க ஒரு ஆபீசர் வந்து உங்க 2 பேரோட ஐடி கார்டு தாங்கன்னு போது பார்த்துட்டே இருப்பாரு. ஓ நீங்க ஜெர்மன் சேர்ந்தவங்களா அப்படின்னும் போது அவங்களும் ஜெர்மனி லாங்குவேஜ் பேசுறாங்க. ஓகே நம்ம குட் லக் அப்படின்னு சொல்லும் போது அவனும் ஞாபகலாமே தேங்க்யூ ஃபார் குட் லக் அப்படின்னு சொன்னவனே ஏ நீ இங்கிலீஷ் பேசுறே, நீ ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவன் சொல்லிட்டு அவனை பிடிக்க பார்ப்பாங்க. 2 பேரும் தனித்தனி வழியே ஓட ஆரம்பிச்சிருவாங்க. கடைசியில அந்த ஆளையும் பிடிச்சு ஜெயில போட்டுருவாங்க. இப்போ கேப்டன் வந்து வேகமா ஓடிட்டே இருக்கும்போது அங்க ஒரு ஜெர்மன் ஆபீசர் பிடிச்சிருவாரு. அவர்கிட்ட கேப்டனும் ஜெர்மன்ல பேசிட்டு நீங்க நினைக்கிற ஆள் நான் கிடையாது அப்படின்ட்டு டைசாப் நடந்து போயிட்டே இருப்பாரு. அங்க வேற ஒரு ஆபீசர் வந்து உனக்கு ஜெர்மனி நல்லா பேச தெரியும், இங்கிலீஷும் நல்லா பேச தெரியும்ல, என்னையும் ஏமாத்த பாக்குறியா சொல்லிட்டு கேப்டனையும் பிடிச்சு வச்சிருவாங்க. இப்ப கேப்டனை அலைக்கா தூக்கிட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. அங்க ஒரு ஆபீசர் இருப்பாரு. நான் நினைச்சேன் நீ மாட்ட மாட்டேன்னு, பரவாயில்லையே நீ மாட்டிட்ட, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி உள்ள அனுப்புவாங்க. பார்த்தா தப்பிச்ச எல்லா கேங்குமே அங்கதான் இருப்பாங்க. திரு கவலைப்படாதீங்க, நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போய் நம்ம உடம்புல இன்னும் தெம்பு இருக்கு, நம்ம கண்டிப்பா தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் ட்ரக்ல கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. கேப்டனும் அங்க இருக்க எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டும் அவருக்கு ஆறுதலா பேசிட்டு நம்ம தப்பிக்கலாம், நமக்கு இன்னும் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க ஹெலிகாப்டர்ல போனவங்க திடீர்னு பெட்ரோல் கம்மியா இருக்கனால அவங்களோட ஹெலிகாப்டர் கீழே விழுந்து நசுங்கி போயிடும். அங்க கண்ணு தெரியாரும் பயந்துட்டே இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டும் இங்க நிக்காதீங்க, இங்க ஆபத்து, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு ஏறி கொஞ்சம் தள்ளி போங்கன்னா போது அவர் நடந்து போகும்போது ஜெர்மனி ஆபீசர் கண்ண மாட்டிடுவாங்க. அவர் பார்த்தாலே சவுண்ட் கொடுத்தோன்னே இவர் வேகமா ஓட பார்ப்பாரு. அனைவரோட நெத்திலே ஷோக் பண்ணிடுவாங்க. இதை பார்த்து அவரோட ஃப்ரெண்டும் கீழே விழுந்து அழுக ஆரம்பிப்பாரு. அவரையும் பிடிச்சிருவாங்க. எங்க சைக்கிளை ஓட்டிட்டு போனவரும் கொஞ்சம் தூரம் போயிருவாரு. அங்க ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட போகும்போது அங்க ஒரு 3 ஆபீசருங்க வந்துருவாங்க. அவங்கள பார்த்தோன்னே அந்த கடையில இருக்கிறவரும் உங்களுக்கு ஒரு போன் வந்திருக்கு, இந்த போன் அட்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ஆளை தனியா கூட்டிட்டு போயிருவாங்க. அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு இருந்த ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவங்கள வேற ஒருத்தவங்க மூலியமா ஷூட் பண்ணி கொலை பண்றாங்க. இதை பார்த்து அவருக்கு ஆச்சரியமா இருக்கும். யார் நீங்க அப்படின்னும் போது நாங்க ஜெர்மனி நாட்டோட எதிரி, நான் பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவன், இங்க வந்து தப்பிக்கணும், எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு அவர் கெஞ்சி கேட்பாரு. சரி ஓகே உங்களுக்கு நான் உதவி பண்ணேன்னு சொல்லி
சொல்லி அவரை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா நீங்க தப்பிச்சிருவேன், உங்களுக்கு கைடுக்கு நாங்க ஒருத்தனை அனுப்புறேன்னு சொல்லிட்டு கூட ஒருத்தர் வருவான். அவன் மூலியமா அவரு நடந்து போயிட்டு இருப்பாரு. இங்க டேனியலும் அவரோட ஃப்ரெண்டும் படம் கூட்டிட்டே வந்து அவங்க ஒரு பெரிய ஷிப்பை பாத்துறாங்க. அந்த ஷிப்ல அவங்க ஏறி போயிருவாங்க. இங்க கேப்டனையும் சில ஆட்களையும் டக்ல கூட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. கூட்டிட்டு போகும்போது இவங்களுக்கு மட்டும் வேற ஒரு வழியா கூட்டிட்டு போவாங்க. எல்லாரையும் கீழே இறங்க சொல்லுவாங்க. கேப்டனுக்கு ஒன்னும் புரியாது, எதுக்கு எல்லாரையும் இறங்க சொல்றீங்க, இல்ல நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம், டயர்டா இருப்பீங்க, இங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும் போது எல்லாரையும் கன் வச்சு ஷூட் பண்ணி போட்டு தள்ளுறவங்க. அதான் காலையில ஜெர்மன் நாட்டை சேர்ந்த கேப்டனுக்கு ஒரு நோட்டீஸ் வரும். தப்பிச்சு போனவங்கள 50 பேரை ஓட முயற்சி பண்ணனால அவங்களை ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் வரும். இத பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த கேப்டன் கிட்ட சொல்லுவாங்க. இதை கேட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆயிடுவார். இன்னும் எவ்வளவு பேர் உயிரோட இருக்காங்க, அவங்களையாவது சொல்லுங்கன்னு போது அந்த லிஸ்ட்டை கொடுப்பாங்க. இப்போ அந்த கேம்புக்கு பிடிச்சிட்டு போன கைதிகளையும் கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வரும்போது அங்கே கேப்டனும் எல்லார்கிட்டயும் சொல்லிடுவாங்க, உங்க கூட தப்பிச்ச சில பேர் ஓட முயற்சி பண்ணனால இறந்துட்டாங்க, கிட்டத்தட்ட 50 பேர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப சோகமாயிருவாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவை அந்த ஜெயிலுக்கு கூட்டிட்டு வராங்க. முன்னாடி இருந்த ஜெர்மனி ஆபீசர் வந்து நிறைய பேர் தப்பிக்கிட்டதுனால வேற ஒரு ஆபீசரை அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ஆபீசர் போறது முன்னாடி ஹீரோ பார்த்தோன்னே, உனக்கு லக்கு அதிகம்டா, அதனாலதான் நீ உயிரோட இருக்க, உன் கூட தப்பிச்சா நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு கொஞ்சம் அப்செட்டா இருக்கும். அவரும் உள்ள வந்தோடனே அவரோட ஃப்ரெண்டும் வந்துட்டு இந்த பால் ஹீரோ எடுத்துட்டு போய் அந்த இருட்டான அறைக்குள்ள லாக் பண்ணி அவரை பார்த்தோன்னே அங்க இருந்து ஆஃபீஸருக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவரும் நடந்து போயிட்டே இருப்பாரு. இப்போ டக்குன்னு பால் யார சவுண்ட் கேட்கும், அதை யோசிச்சுட்டு அவரும் அங்கிருந்து போயிடுவாரு. ஸோ அவ்வளவுதான் படம். படத்தோட எண்டுல 3 பேர் மட்டும் தப்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த படம் உங்களுக்கு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பரான படம். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்தை உங்களை சந்திக்கு வரேன். பாய்.